சிறப்பு வாய்ந்த ஆடி மாதம் 17/7/2025 ஆடி மாத பிறப்பு. ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதமாக கருதப்படுகிறது. இந்த மாதத்தில் அனைத்து அம்மன் கோவில்களிலும் தேர் திருவிழா, தீமிதி திருவிழா என அனைத்து விதமான திருவிழாக்களும் நடைபெறும். குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, கிராம தெய்வ வழிபாடு, சிவ வழிபாடு, சக்தி வழிபாடு, திருமால் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு என அனைத்து தெய்வ வழிபாட்டிற்கும் இந்த மாதம் ஏற்றதாகும். ஆடி மாதத்தில்தான் தட்சணாயனம் தொடங்குகிறது. தட்சணாயனம் என்பது சூரிய பகவான் வடதிசையிலிருந்து தென் திசை நோக்கி பயணம் செய்யும் காலமாகும். இது ஆடி மாதம் தொடங்கி மார்கழி வரை 6 மாதங்கள் கொண்டதாகும். இந்த காலம் முழுவதும் தேவர்களுக்கு இரவு பொழுதாக கருதப்படுகிறது. இந்த புண்ணிய காலத்தில் நதிகளில் நீராடுவது மிகவும் விசேஷமானது. ஆடி மாதத்தில் ஆடிப்பெருக்கு, ஆடிப்பூரம், ஆடி அமாவாசை போன்ற சிறப்பு வாய்ந்த நாட்கள் வருகின்றன. ஆண்டாள் அவதரித்த தினம் ஆடிப்பூரம் ஆகும். அன்றைய தினம் திருவில்லிபுத்தூர் கோவிலில் ஆண்டாள் நந்தவனத்திற்கு எழுந்தருள்வாள். அப்போது திருப்பாவை, நாச்சியார் திருமொழி, திருப்பல்லாண்டு பாடி வழிபட வேண்டும். இதனால் நாம் வேண்டிய அனைத்து பிரார்த்தனைகளும் நிறைவேறும். அதுபோல ஆடி பௌர்ணமி தினத்தில் ஹயக்ரீவர் அவதாரம் நிகழ்ந்தது. எனவே அன்றைய தினம் வைணவ தலங்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும். ஆடி மாதத்தில் அம்மனுக்கு கூழ்வார்க்கும் திருவிழா மிகவும் சிறப்பாக நடைபெறும். ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு கூழ் படைத்து வழிபட்டால் அன்னையின் மனம் குளிர்ந்து அருள் வழங்குவார் என்பது நம்பிக்கை. சிலர் ஆடி மாதத்தை பீடை மாதம் என்று சொல்வார்கள். இது அவர்களது அறியாமையால் கூறுவதாகும். உண்மையில் பீட மாதம் என்றுதான் அதற்கு பெயர். அதாவது இறைவனை நமது மனதாகிய பீடத்தில் வைத்து வழிபட வேண்டிய மாதம் என்பதே இதன் உண்மையான பொருள். பொதுவாக வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு உகந்த தினமாகும். அதிலும் ஆடி மாதத்தில் வரும் வெள்ளிக்கிழமை தனி சிறப்பு வாய்ந்தது. ஆடி மாத வெள்ளிக்கிழமை அம்பிகையை வழிபட்டால் வீட்டில் சுபகாரியங்கள் தங்கு தடையின்றி நடைபெறும். அம்மனை வழிபடும் போது லலிதா சகஸ்ரநாமம் சொல்லி வழிபட வேண்டும். ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம் இருப்பது கூடுதல் பலன்களை அளித்தரும். ஆடி செவ்வாய் தேடிக்குழி என்பது பழமொழி. அதாவது பெண்கள் விரதம் இருந்து எண்ணெய் தேய்த்து குளித்து அம்மனை வழிபட்டால் பெண்களின் மாங்கல்ய பலம் கூடும் என்பது நம்பிக்கை. ஆடி மாதத்தில் அம்மனுக்கு சாற்றப்படும் வளையல்களை பெண்கள் அணிந்து கொண்டால் திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், செல்வம் மற்றும் அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும் என்பது ஐதீகம். ஆடி மாதத்தில் வரும் வெள்ளிக்கிழமைகளில் அதிகாலையில் எழுந்து குளித்து தூய ஆடை அணிய வேண்டும். பின்பு சூரிய உதயத்திற்கு முன்பாக சாணத்தை பிள்ளையாராக பிடித்து செவ்வரளி, செம்பருத்தி, அருகம்புல் கொண்டு பிள்ளையாரை பூஜிக்க வேண்டும். வாழை இலையில் நெல் பரப்பி அதன் மீது கொழுக்கட்டை வைத்து விநாயகரை வழிபட்டால் செல்வம் செழிக்கும். ஆடி பௌர்ணமி அன்று சிவபெருமானுக்கு திரட்டுப்பால் அபிஷேகம் செய்து கருப்பு பட்டாடை, கருப்பு உமத்தம் பூமாலை, 100 முத்துக்கள் கோத்த மணிமாலை அணிவித்து மூங்கில் அரிசி பாயாசம் படைத்து வழிபட்டால் எத்தகைய பகைமையும் விலகும். இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஆடி மாதத்தில் இறைவனை வழிபட்டு சகல நன்மைகளையும் பெறுவோம். கோடி நன்மை தரும் ஆடி வெள்ளி வழிபாடு. வெள்ளிக்கிழமை அன்று அம்பிகை வழிபாடு செய்தால் வெற்றிகள் வந்து குவியும், வேதனைகள் அகலும் என்பது முன்னோர் வாக்கு. அந்த அடிப்படையில் எத்தனை வெள்ளிக்கிழமைகள் வந்தாலும் ஆடி வெள்ளி, தைவெள்ளி தினங்களில் ஆலய வழிபாட்டை மேற்கொண்டால் அற்புத பலன்கள் கைமேல் கிடைக்கும். கோடி மாதங்கள் கிடைத்தாலும் ஆடி மாதம் போல் ஒரு மாதம் வழிபாட்டிற்கு கிடைக்காது. ஆடி வெள்ளி என்று இல்லத்து பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து அம்பிகை வழிபாட்டை மேற்கொள்ளும் போது வாடிய உள்ளமெல்லாம் மகிழ்ச்சியடையும் என்பது நம்பிக்கை. ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளில்தான் ஆலயங்களில் விளக்கு பூஜை நடத்துவார்கள். ஜோதிக்கே ஜோதி வழிபாடு செய்யும் மாதம் ஆடி மாதம். பெண் தெய்வ வழிபாட்டிற்கும் முன்னோர் வழிபாட்டிற்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் மாதமாக இம்மாதம் அமைகிறது. ஆடி அமாவாசையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வந்தால் முன்னேற்ற பாதையில் இருக்கும் தடைகள் அகலும். எனவே மனித தெய்வங்களையும் மகத்தான பலன் தரும் தெய்வங்களையும் வழிபட உகந்த மாதமாக இம்மாதம் அமைகிறது. வெள்ளிக்கிழமை அன்று அதிகாலையில் வீட்டை சுத்தம் செய்து கோலமிட்டு மாவிலை தோரணம் கட்டி லட்சுமிக்கு வரவேற்பு கொடுக்க வேண்டும். வீட்டு வாசலில் லட்சுமிக்குரிய கோலங்களான தாமரை கோலம், இதய கமலம், ஐஸ்வர்ய கோலம் போன்றவற்றை வரைந்து திருமகளை வரவேற்க வேண்டும். திருமகளே வருக என்று கோலமாவில் எழுதி வைக்கலாம். அதிகாலையில் வீதி கதவை திறக்கும் போது அஷ்டலட்சுமிகளின் பெயரையும் உச்சரித்து வருக வருக என்று சொல்ல வேண்டும். இல்லத்து பூஜை அறையில் மகாலட்சுமி படம் வைத்து பஞ்சமுக விளக்கேற்றி வைத்து நடுநாயகமாக விநாயகர் படம் வைத்து லட்சுமி கவசம் பாடி வழிபடுவது நல்லது. அன்றாட வாழ்க்கையில் அனுபவிக்கும் துன்பமெல்லாம் உந்தன் அருள் பெற்றுவிட்டால் ஓடுவதும் உண்மையென்றோ. இன்றோடு துயர் விலக இனிய தனலட்சுமியே மன்றாடி கேட்கின்றேன் வருவாய். இது சமயம் என்று தனலட்சுமிக்குரிய சமய மாலை பாடல்களையும் பாடி வழிபடலாம். லட்சுமிக்கு ஆடிவள்ளி என்று சமய மாலை பாடி வழிபட்டால் இமயத்தில் இருந்தாலும் சமயத்தில் வந்து கை கொடுப்பாள் என்பது முன்னோர் வாக்கு. அம்பிகையை சக்தி என்று சொல்கிறோம். எந்த காரியத்தையும் செய்யும் பொழுது சக்தி இருந்தால் செய், இல்லையேல் சிவனே என்றிரு என்று சான்றோர்கள் சொல்வது வழக்கம்.
எனவே ஒரு மனிதன் செயல்பட காரணமாக இருப்பது அவன் உடலில் உள்ள சக்தியும் அவனுக்கு அருள் கொடுக்கும் சக்தி எனப்படும் அம்பிகையும் தான். அந்த சக்தியை சாந்த வடிவில் காமாட்சி என்றும், மீனாட்சி என்றும், விசாலாட்சி என்றும், உண்ணாமலை என்றும், அகிலாண்டீஸ்வரி என்றும், புவனேஸ்வரி என்றும், திரிபுர சுந்தரி, காந்திமதி, பெரிய நாயகி, தையல் நாயகி என்றும் எண்ணற்ற பெயர்களை சூட்டி அந்த இறைவியை வழிபாடு செய்கிறோம். திருக்கடையூரில் அமாவாசை அன்று நிலவை வரவழைத்து அபிராமி பட்டருக்கு அருள் வழங்கியவள் அம்பிகை. ஓம்கார நாயகனின் தாயாக விளங்கும் ஆங்கார சக்திக்கு மாரியம்மன், காளியம்மன், பொன்னழகி, கனகதுர்க்கை, பராசக்தி, திரிசூலி என்றெல்லாம் பெயர் சூட்டியிருக்கிறார்கள். பால் கேட்டு அழுத பிள்ளைக்கு சீர்காழி படித்துறையில் பால் கொடுத்தவள், பச்சை வெற்றிலை துப்பி நாக்கில் ஓமென்று எழுதி காளமேக பாட்டரசன் ஆக்கியவள் அம்பிகை. வேல் கேட்ட முருகப்பெருமானுக்கு சக்திவேல் கொடுத்து சூரனை சம்ஹாரம் செய்ய வைத்தவள் அம்பிகை. அப்படிப்பட்ட அம்பிகையை நாம் முறையாக விரதமிருந்து வழிபட்டு வர ஏற்ற நாள் ஆடி வெள்ளியாகும். குடும்ப பிரச்சனைகள் அகலவும், திருமண யோகம் கைகூடவும், அனைத்து நன்மைகளும் அடுக்கடுக்காக நமக்கு வந்து சேரவும் ஆடி மாதத்தில் அம்பிகையை வழிபடுவோம், இன்பங்களை வரவழைத்துக் கொள்வோம். ஆடி அம்மனின் அருளாடல்கள். ஆடி மாதம் என்றாலே அம்மன் நினைவு வந்துவிடும். ஆடி மாதம் கடக மாதம், சந்திரனுக்கு உரிய மாதம். சந்திரன் தாயை சுட்டும் கிரகம். எல்லோரும் தங்கள் தாயாக கருதுவது அம்மனைதான். எனவே சந்திரன் அம்மனை குறிப்பதாகவும் கொள்ளலாம். இந்த மாதத்தில் தந்தை கிரகமாகிய சூரியன் தாய் கிரகமாகிய சந்திரனின் இல்லத்தில் பிரவேசிக்கிறார். சக்தியும் சிவனும் ஒன்றாகி நின்ற இம்மாதத்தில் சக்தியின் அம்சம் தூக்கலாக அருளாட்சி செய்கிறது. நம் சமய மரபில் தாய்மைக்கு பெருமதிப்பு உண்டு. அம்மனுக்கு தனி ஆலயங்கள் உண்டு. ஆண் தெய்வங்களுக்கு தனி கோவில் இருந்தாலும் அக்கோயிலிலும் தாய் தெய்வத்திற்கு தனி இடம் உண்டு. சைவ ஆலயங்களும் வைணவ ஆலயங்களும் தாயின் பெயர் கொண்டே அழைக்கப்படுகின்றன. சிவகாம சுந்தரி சமேத நடராஜ பெருமாள் என்றும், புண்டரீகவல்லி சமேத கோவிந்தராஜ பெருமாள் என்றும் அழைக்கப்படும் மரபு தொன்று தொட்டு இருக்கிறது. ஆனால் அம்மன் கோயிலை அழைக்கின்ற போது நேரடியாக காளியம்மன், மாரியம்மன், செல்லியம்மன் என்ற அம்மன் பெயரை மட்டும் சொல்லியே அக்கோயிலை குறிப்பிடுவார்கள். தமிழகத்தில் ஏராளமான கோயில்கள் இருந்தாலும் கூட ஒவ்வொரு கோயிலிலும் ஆண்டில் ஏதேனும் ஓரிரு நாட்களோ அல்லது சில நாட்களோ மட்டும் விழாக்கள் நடைபெறும். ஆனால் ஆடி மாதத்தில் மட்டும் தமிழகத்தின் பெரும் கோயில்களிலும் கிராமத்து கோயில்களிலும் ஆடிப்பெருவிழா மாதம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கும். முக்கியமாக கிராம மக்கள் மனமகிழ்ச்சியோடு தங்கள் சொந்த வீட்டு விழாவாக தங்கள் ஊர்களில் உள்ள ஆலயங்களில் முழு ஈடுபாட்டோடு கொண்டாடுவர். இந்த சிறப்பு வேறு எந்த மாதத்து திருவிழாவிற்கும் இல்லை. முளைப்பாரி, சடலெடுத்தல், கரகம், தீச்சட்டி ஏந்துதல், மாவிளக்கு, பால்குடம், பூக்குழி என எத்தனை விதமோ அத்தனை கோலாகலம் ஆடியில் நடக்கும். கிராம கோயில்களில் எளிய மக்கள் தாங்கள் தொன்று தொட்டு பின்பற்றி வந்த மரபை கொஞ்சமும் மாற்றாமல் உற்சாகமாக கொண்டாடுவர். தாங்கள் உண்ணும் எளிய உணவையே அம்மனுக்கு வைத்து படைப்பர். தங்களுக்கு தெரிந்த பாடல்களையே தாலாட்டு, ஒப்பாரி என விதமாக பாடுவர். எந்த ஆகம விதிகளும் அந்நிய மொழிகளும் அவர்கள் ஈடுபாட்டிலும் வழிபாட்டிலும் குறுக்கிடுவதில்லை. அம்மனை தங்கள் குடும்பத்தில் ஒருத்தியாக, தங்கள் தாயாக, மகளாக, தங்களுக்கு துணை நிற்கும் காவல் தெய்வமாக கருதுகின்ற அந்த பிணைப்பு ஆடி மாத அம்மன் திருவிழாவில் துடிப்பாக இருக்கும். அதுவே இவ்விழாக்களில் சிறப்பாகவும் இருக்கும். மருதாணி பூசிக்கொள்ளும் மதன மதுரவல்லி. மதுரை மேலமாசி வீதியில் மதன கோபால சுவாமி ஆலயத்தில் உள்ள தாயாரின் பெயர் மதன மதுரவல்லி. அமர்ந்த கோலத்தில் அழகாக காட்சி தரும் இந்த அம்மனை வேண்டிக் கொண்டால் ராகு, கேது மற்றும் சுக்கிரதோஷங்கள் விலகும். மருதாணி அரைத்து தாயார் திருக்கரங்களில் நேர்த்திக்கடனாக பூசுகின்றனர். திருமணம் முடிந்தவுடன் தாலி காணிக்கை. சீர்காழிக்கு பக்கத்தில் 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது தில்லை விடங்கன் என்னும் திருத்தலம். தேவார மூவரில் ஒருவரான தில்லை விடங்கன் மாரிமுத்து பிள்ளை பிறந்த ஊர். மிக பழமையான இத்திருத்தலத்தில் விடங்கேஸ்வரன் காட்சி தருகிறார். அம்மனின் திருநாமம் தில்லை நாயகி. இந்த அம்மன் திருமண தடைகளை நீக்கி தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகளை நடத்தும் வரத்தை தருகின்றாள். திருமண தடை உள்ளவர்கள் இங்கே வந்து வழிபடுகின்றனர். திருமணம் முடிந்தவுடன் தம்பதிகளாக வந்து தாலியை காணிக்கையாக அளிக்கின்றனர். கால்பந்து விளையாட்டு காணும் ராஜராஜேஸ்வரி. பொதுவாகவே தெய்வ வடிவங்கள் கற்களாலும் உலோகங்களாலும் அமைக்கப்படும். ஆனால் கர்நாடக மாநிலம் மங்களூருக்கு அருகே புலவி என்னும் ஊரில் ராஜராஜேஸ்வரி திருத்தலம் இருக்கிறது. இங்கு உள்ள ராஜராஜேஸ்வரி திருவுருவம் களிமண்ணால் செய்யப்பட்டு அற்புதமாக காட்சி தரும். இந்த ஆலயத்தின் சிறப்பு புலவி செண்டு எனப்படும் கால்பந்து விளையாட்டு. இங்கு நடக்கும் உற்சவங்கள் எல்லாமே உபதெய்வங்களுக்கு தான் நடைபெறுகிறது. ராகு கேது தோஷங்கள் நீக்கும் கல்யாணி கதம்ப வனவாசி. கல்யாணி கதம்ப வனவாசி இது ஒரு அம்மனின் பெயர். சிதம்பரம் வீரபத்ரர் சாமி ஆலயத்தில் காட்சி தரும் இந்த அம்மன் மிக விசேஷமான பலன்களை தரக்கூடியவர். சந்திரனும் சூரியனும் விளைகின்ற அமாவாசை நாளில் மிக சிறப்பான பூஜைகள் நடைபெறும்.
மஞ்சள் புடவை சாற்றி வழிபட திருமண தடைகள் விலகும். நாக பீடத்தோடு அம்மன் இருப்பதால் ராகுகேது தோஷங்கள் நீங்கும். பெண்களின் வேண்டுதலை நிறைவேற்றும் ஞான பூங்கோதை. ஈரோடு மாவட்டம் கவுந்தம்பாடி அருகே மாரப்பாளையம் என்கின்ற ஊரில் உள்ள அம்மன் மிக விசேஷம். வெள்ளிக்கிழமை சிறப்பு அலங்காரங்களோடு காட்சி தருவார். பெண்கள் தங்களின் எல்லா கஷ்டங்களுக்கும் தீர்வு காண இக்கோயிலில் வெள்ளிக்கிழமை திரளாக கூடுவார்கள். பில்லி சூனியம் நீக்கும் வசனக்குழி. சங்கரன் கோவில், கோமதி அம்மன் கோவில் மிக பிரபலமான கோவில். ஆடி தபசு இங்கே மிகவும் பிரசித்தம். சிவனும் விஷ்ணுவும் இணைந்து சங்கர நாராயணர்களாக காட்சி தரும் தலம். இங்கே உள்ள பல சிறப்புகளில் ஒன்று வசனக்குழி பள்ளம். இது தெய்வீக சக்தி வாய்ந்தது. பேய், பில்லி, சூனியம் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டவர்களை அழைத்து வந்து இந்த இடத்தில் பூஜை செய்வதால் சீக்கிரம் குணமடைகிறார்கள். இது தவிர குழந்தைகளை தத்துக் கொடுக்கும் சடங்கு இவ்வாலயத்தில் மிகவும் சிறப்பு. ஆவாரம் செடிக்கு அம்மன் பூஜை. கோவை சாய்பாபா காலனியில் இருக்கிறது ராமலிங்க சௌடேஸ்வரி திருக்கோவில். இங்கு நடைபெறும் திருவிழாவில் கத்தி போடும் திருவிழா முக்கியமானது. யாக பூஜை செய்து வெள்ளி கலசத்தில் அம்மனை ஆவாகனம் செய்வார்கள். பிறகு யானை மீது கலசத்தை வைத்து கோயிலுக்கு வருவர். இளைஞர்களும் பெரியவர்களும் அம்மனை நினைத்து கொண்டு ஆவேசமாக தங்கள் உடம்பில் கத்தி போட்டுக் கொள்வார்கள். இந்த விழா ஆரம்பிப்பதற்கு முன் ஆவாரம் செடிக்கு காப்பு கட்டுவார்கள். சுயம்வர பார்வதி பூஜை இங்கு சிறப்பாக நடைபெறுகிறது. மலைமலையாக அன்னதானம். தென்காசிக்கு அருகில் செங்கோட்டையில் உள்ள வள்ளிமறைச்சி அம்மன் ஒரு குழந்தையாக வந்து திடீரென்று மாயமாக மறைந்த இடத்தில் அம்மனாக காட்சி தந்த அற்புதம் இங்கே நடந்தது. இங்கே பல விழாக்கள் நடைபெற்றாலும் நவராத்திரியில் நடைபெறும் அன்னதான விழா மிகவும் பிரசித்தம். மலைமலையாக அன்னம் வடித்து வருவோர் அத்தனை பேருக்கும் வழங்குவார்கள். சங்கு சக்கரம் தாங்கிய அம்மன். பொதுவாக மகாவிஷ்ணுவிடம்தான் சங்கு சக்கரங்கள் இருக்கும். ஆனால் கும்பகோணம் காரைக்கால் மார்க்கத்தில் இளந்துறை என்னும் ஊரில் உள்ள அபிராமி அம்மனுக்கு அங்குள்ள பெருமாள் சங்கு சக்கரங்களை தந்துவிட்டார். அதனால் அம்மன் கையில் சங்கு சக்கரங்கள் இருக்கும். பெருமாள் வரும் துளசி மாலையுடன் இருப்பார். இத்தலம் வியாசரால் பூஜிக்கப்பட்ட தலம். கரும்பு தூளி பிரார்த்தனை. சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் எத்தனையோ பிரார்த்தனைகள் உண்டு. அதில் ஒன்று கரும்பு தூளி பிரார்த்தனை. குழந்தை இல்லாதவர்கள் அம்மனை வேண்டிக் கொண்டு குழந்தை பேறு பெறுகின்றனர். அப்படி பெற்றவர்கள் சீமந்தத்தின் போது அளிக்கப்பட்ட சீமந்த புடவை வேஷ்டியை பத்திரமாக வைத்திருந்து குழந்தை பிறந்த 6வது மாதம் மஞ்சளில் நனைத்து கரும்பு தொட்டில் செய்து குழந்தையை கிடத்தி வலம் வருகின்றனர். அம்மன் கோயிலில் ஒரு திவ்ய தேசம். வைணவ திவ்ய தேசங்கள் 108. அந்த 108ல் ஒரு பெருமாள் தனி கோயிலாக இல்லாமல் அம்மன் கோயிலுக்குள்ளேயே இருக்கிறார். அப்படி உள்ள அம்மன் கோயில் காமாட்சி அம்மன் கோயில். அங்கே உள்ள பெருமாளுக்கு கள்வர் என்ற திருநாமம். திருமங்கையாழ்வார் இப்பெருமாளை குறித்து பாடியிருக்கிறார். இந்த அம்மன் கோயிலில் முக்கியமான விசேஷம் நாவாவரண பூஜை. குமரி அம்மனுக்கு குருதி பூஜை. கன்னியாகுமரியில் காட்சி தருகின்ற குமரி அம்மன் மிகுந்த வரப்பிரசாதி. ஒரு காலத்தில் இந்த அம்மனுக்கு மிருகத்தை பலியிட்டு அதன் ரத்தத்தை பூஜை பொருளாக பயன்படுத்தினார். ஆனால் இப்பொழுது அப்படிப்பட்ட வழிபாடுகள் இல்லை. ஆயினும் அதன் நினைவாக மஞ்சள் நீரில் சுண்ணாம்பு கலந்து சிவப்பு வண்ண குருதி பூஜை நடத்துகின்றனர். குழந்தை இல்லாதவர்கள் அம்மனை வேண்டிக் கொண்டு கன்னியா பூஜை நடத்தினால் குழந்தை பிறக்கும் என்ற நம்பிக்கை உண்டு. முப்பெரும் தேவியர் ஒன்றாக காட்சி தரும் கோவில். திருச்சிக்கு அருகே திருவானை கோயில் பிரசித்தமானது என்பது உங்களுக்கு தெரியும். இங்குள்ள அகிலாண்டேஸ்வரி மீது அலாதியான பக்தி மிக்கவர் காஞ்சி பெரியவர். அக்காலத்தில் அவர் திக்விஜயம் செய்ய புறப்பட்ட போது தரிசித்த முதல் கோயில் இந்த கோயில்தான். இக்கோயிலில் 108 இடங்களில் பிள்ளையார் திருவுருவம் இருக்கிறது. அகிலாண்டேஸ்வரி அம்மன் மீது பாடலை ஏற்றாத பக்தர்களே இல்லை. காலமேக புலவர் முதற்கொண்டு கவிஞர் வாலி வரை தங்களுக்கு புலமை தந்ததாக கொண்டாடுகிறார்கள். காலையில் மகாலட்சுமியாகவும் உச்சி காலத்தில் பார்வதியாகவும் காட்சி தரும் அகிலாண்டேஸ்வரி மாலையில் சரஸ்வதியாக காட்சி தருகின்றார். காலை முதல் மாலை வரை பல வண்ண ஆடைகள் அலங்காரத்தில் இருக்கும் அகிலாண்டேஸ்வரி இரவில் எப்பொழுதும் வெண்மையான ஆடை உடுத்தி காட்சி தருவது இவ்வாலயத்தின் சிறப்பு. பக்தர்களை முரத்தால் அடிக்கும் திருவிழா. பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை அடுத்த பிரம்மதேசத்தில் பிரசித்தி பெற்ற திரௌபதி அம்மன் சமேத தர்மராஜா கோயில் உள்ளது. இக்கோயில் பிரம்மன் வழிபட்ட கோயில். இக்கோயிலில் நடைபெறும் ஆண்டு விழாவில் திரௌபதி அம்மன் திருக்கல்யாணம், மங்களமுனிக்கு சாதம் ஊட்டுதல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறும். முக்கிய நிகழ்வு என்ன தெரியுமா? தீமிதி திருவிழாவிற்கு முன் ஒரு சாங்கியமாக பக்தர்களை முரத்தால் அடிக்கும் விழாதான். முரத்தால் அடி வாங்கினால் பேய், பில்லி, சூனியம் பயம் தெளியும், நினைத்த காரியம் நடக்கும் என்பது ஐதீகம். உடலில் சேர பூசும் திருவிழா. வடமதுரை அருகே அய்யலூர் தா கீழவனூரில் காளியம்மன், மாரியம்மன், பகவதி அம்மன் கோயில் உண்டு. இங்கு ஆண்டு விழா பங்குனியில் நடைபெறும். பூக்குழி இறங்குதல், முளைப்பாரி, அக்னி சட்டி எடுத்தல் போன்ற நேர்த்திக்கடன் வழிபாடுகள் நடக்கும். நிறைவு நாளில் வினோத நேர்த்திக்கடன் வழிபாடாக பலர் உடலில் சேர் பூசி, முகத்தில் கரி பூசி, மண்கலயத்தில் பழைய சோறு வைத்துக் கொண்டு கோயில் முன்பு அமர்வர். உறவினர்கள் அவர்களை விளக்கமாற்றால் பழைய சாதத்தை உடலில் ஊற்றியும் நேர்த்திக்கடன் செலுத்துவர். பின்னர் கோயில் குளத்தில் நீராடி மேளதாளம் முழங்க அம்மனை அழைத்து செல்வர். வினோத வழிபாடு மூலம் உறவுகள் மேம்படும், மழை வளம் பெருகும், நோயில்லாத வாழ்வு கிடைக்கும் என்பது நம்பிக்கை. கடிகாரம் கட்டிக்கொள்ளும் அம்மன்.
தென்காசி ஆழ்வார்குறிச்சி அருகே சிவசைலம் என்கின்ற ஊரில் அருள் தருகின்ற அம்மன் திருநாமம் பரமகல்யாணி. இங்கு ஒரு விசேஷமான நேர்த்திக்கடன். கருவறைக்கு பக்கத்தில் ஒரு உரலும் உலக்கையும் மஞ்சளும் வைக்கப்பட்டிருக்கும். திருமண வரம் வேண்டி வருபவர்கள் அந்த மஞ்சளை இடித்து பூசிக்கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு விசேஷம், பண்டிகை காலங்களில் அம்மன் அழகான தங்க கடிகாரம் கையில் கட்டிக்கொள்கின்றாள். பனைமரத்தில் மாங்கல்ய சரடு. வாலாஜா சாலையில் ஓரகடம் அருகே எழுச்சூர் என்கிற கிராமத்தில் நல்லிணக்கநாதர் கோயில் உள்ளது. இங்குள்ள அம்மனின் பெயர் தெய்வநாயகி. இங்கே பெண்கள் நேர்த்திக்கடனாக பனைமரத்தில் மாங்கல்ய சரடு கட்டுகின்றனர். குழந்தை வரம் வேண்டுபவர்கள் பொம்மை தொட்டிலை கட்டி வழிபடுகின்றனர். நோய் குணமானால் தாலி காணிக்கை. கும்பகோணம் நாகேஸ்வரர் கீழவீதியில் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் ராகுகால காளிகா பரமேஸ்வரி மிகவும் விசேஷம். கோயிலில் பௌர்ணமி பூஜை மிகவும் சிறப்பாக நடக்கும். பெண்கள் கணவன்மார்களுக்கு நோய் நொடி ஏற்படும் போது இங்கே வேண்டிக் கொண்டு காணிக்கையாக தாலி கொடியை சமர்ப்பிக்கின்றனர். இன்னும் பல ஆலயங்களில் வினோதமான நேர்த்திக்கடன்கள், வழிபாடுகள், சடங்குகள் இருக்கின்றன. சாதாரண ஜனங்களின் அழுத்தமான நம்பிக்கையின் பல்வேறு வடிவங்கள் அவை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும்.